சிக்கன் சாப்பிட்டா பிரச்சனை அப்படிம்பாங்க. சிக்கன் கூட என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி பரோட்டாவை சாப்பிட்டுட்டு ஏன் சிக்கனை மட்டும் குறை சொல்கிறீங்க? பாவம் இல்லையா? நம்மளுக்காக சாப்பிட்றதுக்காக உயிரை விட்டுருக்குது. அது மேலேயே கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் நான் என்ன தான் பண்ணும்? அது பாவம். சிக்கன் மட்டும் அசச்சு அதனால் பிரச்சனை கிடையாது. ஹார்மோன் ஊசி சிக்கனுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது கூட கட்டுப்படி ஆகாது. ஹார்மோன் ஊசி விலை ரொம்ப ரொம்ப அதிகம். 200 ரூபா கோழிக்கு ஊசி போட்டு கட்டுப்படி ஆகாது. அதை மீறி அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா கூட்டாக வளர்க்குறதுனால கிருமி பிரச்சனை வரும்ன்றக்க ஆன்டிபயோட்டிக் போட்டிருப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்கும் விண்டோ பீரியட்னு ஒரு 5 நாள் கழிச்சு தான் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலே நமக்கு வந்து ஹாஃப் லைஃப்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை சாப்பிட்டா திரும்ப நைட்டு சாப்பிடணும். இல்லைன்னா என்னாச்சு? அது உடம்பு விட்டு போயிடுச்சு. அரை நாள்லேயே போகிற மருந்து நீங்கள் ஒரு 4 நாள் விண்டோ பீரியட் வச்சு தான் கோழியை கட்டிங்க்கு வரும். அப்படி இல்லை, அவங்க மேலே நம்பிக்கை இல்லைனாலும் அது லிவரில் தான் உட்காந்துருக்கும். அது மீறி இருந்தாலும் அது 2 கிலோ கோழிக்கான டோஸ் 60 கிலோ ஆளுக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால் ஆனால் இந்த கோழி மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, சிக்கன் மேலே நான்வெஜ் பிரச்சனை, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை வரலையா? அவங்களுக்கும் அதே அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் தானே வந்திருக்குது, அதே அமௌண்ட் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம் தானே வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நான்வெஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். சில மெத்தட் ஆஃப் குக்கிங் நான்வெஜ்ஜில் சில பிரச்சனைகள் உண்டு. அந்த பார்பிக்யூ கோர் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூடு பண்ணி அந்த கரிஞ்சி போன பீஸை சாப்பிட்டாங்க அப்படின்னா கோலான் கேன்சருக்கு எவிடன்ஸ் இருக்குது. அதுவுமே கான்ட்ரவர்ஷியல் எவிடன்ஸ் தான். அது மீட் மட்டும் தான் சாப்பிட்டாங்களோ, அது கூட சேர்ந்து அகைன் பிரியாணி பரோட்டா சாப்பிட்டாங்களான்னு இருக்குது. இல்லை ரோட்டி வாட் எவர் எந்த கண்ட்ரியில் எது சாப்பிட்டாங்களோ தே வில் ஆட் சம்திங் மோர் டு தட். ஸோ வெறும் நம்ம சிக்கனையும் மீட்டையும் நான் குறை சொல்கிறத ஒத்துக்க மாட்டேன். அது கூட என்ன சாப்பிட்டாங்களோ அதுதான் ப்ராப்ளம்.